ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் வந்திருக்க புது அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் வந்திருக்கு. நம்ம வீடியோவில் கொடுக்குறோம்ல ஐ கார்டு, அது வந்து முன்னாடி டாப்பில் ரன்னிங்கில் போகும். இப்போ வந்து அதுவே அவங்க வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டு, கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் ஐ கார்டு கொடுக்கறது நல்லது, என்னையை பொறுத்தவரை நல்லது. எப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கே இப்போ தெரியும், இந்த வீடியோ பார்த்தப்பறம் உங்களுக்கு தெரியும் ஐ கார்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு சேனலுடைய வீடியோ வந்து ரீச் ஆகுதுக்குன்னு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஐ கார்டுனா என்னென்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரியுமா இருக்கும். ஐ கார்டுனா நம்ம வந்து ஒரு இப்போ ப்ரீவியஸ்லி ஏதாவது ரிலேட்டட் டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்கலாம். அந்த வீடியோவும் நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ஒரு வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேப் கொடுத்து நம்ம ஒரு 3-4 வந்து ஐ கார்டு நம்ம வந்து போடுவோம், அதில் வந்து அப்லோட் பண்ணோம் அதை. ஓகேவா? ஐ கார்டு வந்து அதை மேலே ஷோ பண்ணோம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மேலே இது ஹவு டு மேக் லோகோ அப்படின்னு தெரியுது இல்லையா, அதுதான் ஐ கார்டு. ஓகேவா? டெஸ்கிரிப்ஷனில் எப்படி போவீங்கன்னா, இங்கே இந்த ஏரோ மார்க் தெரியுது இல்லையா, அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணாக்கி என்ன டெஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகுது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், மோர் ஃப்ரம் க்ரியேட்டிவ் கிடோஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இந்த சேனலை பற்றி அதிகமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, அல்லது அதிகமாக நம்ம வந்து இந்த வீடியோ பற்றி அல்லது இந்த சேனல் பற்றியோ அறிய விரும்புகிறோம். அப்போனா அதுக்கான இங்கே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பாருங்கள், இதில் வந்து ஒரு 4 வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதில் இந்த 4 வீடியோஸ் என்னதுன்னா, அது ஐ கார்டில் கொடுத்த வீடியோஸ் தான். ஓகே, முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஐ கார்டு வந்து மேலே மட்டும்தான், அந்த இப்படி வீடியோ போயிட்டே இருக்கும்போது மேலே மட்டும்தான் ஷோ ஆகும். அந்த குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல அவங்க அந்த ஐ கார்டு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வெறும் அந்த டாப்பில் அப்படி கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு அது போயிடும். ஓகேவா? அப்படி போகும்போது எல்லாருமே அந்த ஐ கார்டை கிளிக் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவே இப்போ யூடியூப் வந்து இந்த அப்டேட் கொண்டு வந்தனால எனக்கு இந்த அப்டேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படின்னா இந்த அப்டேட் மூலமாக நிறைய ரீச் கிடைக்கும் நம்மளுடைய வீடியோஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ ஐ கார்டு, இந்த 4 ஐ கார்டு வந்து கொடுத்துருக்குது இந்த வீடியோவில். அப்போ அந்த மேலே போகும்போது எல்லாருமே கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதான், வாய்ப்பு ரொம்ப குறைவு. சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. அதுவும் இப்போ இப்படி கீழே டெஸ்கிரிப்ஷனில் இப்படி கீழே ஷோ பண்ணும்போது ஐ கார்டில் இப்படி ஷோ பண்ணும்போது கண்டிப்பாக இப்போ வந்து இதில் போட்டிருக்கு ஹவு டு பில்ட் ஏ லோகோ ஹெலிகாப்டர், இப்படி 4 இப்படி வீடியோஸ் அவங்க வந்து செப்ரேட்டாக அவங்க கொடுத்தது இங்கே அழகாக தெரியுது, செப்ரேட்டாக அந்த வீடியோ காமிக்குது. வேறஸ் அந்த ப்ரீவியஸ்லி ஐ கார்டு கொடுத்ததில் எப்படி இப்போ ப்ரீவியஸ் எப்படி இருந்ததுன்னா மேலே மட்டும் அப்படி ஷோ பண்ணிவிட்டு போயிடும். ஓகேவா? கிளிக் பண்ணால் சில பேர் பண்ண மாட்டாங்க. அதுவும் இப்போ இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து என்னடா இதுன்னு பார்ப்போம், இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம போய் இப்படி கிளிக் பண்ணி பார்க்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி பல பேர் பார்க்க வந்து வாய்ப்புகள் இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், இப்படி ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு வீடியோ இப்படி பார்த்துக்கலாம். அப்போது நான் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோக்கான ரீச் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது. ஓகேவா? இது ஐ கார்டை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்னு எழுதியிருக்கு இல்லையா, இந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்கி இது வந்து டைரெக்டாக அந்த சேனலில் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோ அந்த பேஜுக்கே போயிடும். என்ன பாருங்கள், அந்த வீடியோஸில் கிளிக் பண்ணோன்னே இந்த எல்லா ஃபுல் வீடியோஸ் நமக்கு காமிக்குது. ஓகே, இப்படி காமிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணி சரி பார்க்கலாம், எந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பட்டுன்னு அதை அந்த ஒன் டைம் நம்ம வந்து அதை பார்த்துருவோம். ஓகே, நம்ம தனியாக போய் அந்த சேனலை இப்போ முன்னாடி எப்படின்னு அந்த தனியாக நம்ம அந்த சேனலை போய் பார்ப்போம், என்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து. சில பேர் அப்படி தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் போகிற வாய்ப்புகள் முன்னாடி அதிகமாக இருந்தது. எப்படின்னா அவங்க வந்து 1-2 வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் மூலமாக அப்படி அந்த மாதிரி போகிற சப்ஸ்கிரைபர் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு
கூடுறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. எப்படின்னா அவங்க இப்படி வந்து பார்த்துக்கிடுவாங்க இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன் இருக்குது. இந்த அபவுட்டில் நீங்கள் கிளிக் பண்ணாக்கி இது டைரெக்டாக அவங்களுடைய சேனல் பேஜுக்கு போகும், ஹோம் பேஜுக்கு போகும். ஹோம் பேஜில் போய் அவங்க எதுவும் ட்ரைலர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களோ இன்னும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மற்ற ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அல்லது மற்ற அவங்க அப்லோட்ஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் எப்படி தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபீச்சரிங் சேனல்ஸ் இருந்தால் அதுவும் தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க வந்து வீடியோஸ் என்ன போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கலாம், ப்ளேலிஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அதை பார்க்கலாம். அப்புறம் அபவுட் செக்ஷனில் போய் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ஐகார்டுடைய மெயின் அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். அதனால் இது நல்ல அப்டேட், என்னை பொறுத்தவரை ரொம்பவே நல்ல அப்டேட். நம்மளுடைய சேனலுக்கு நல்ல ரீச் கிடைக்கும், நம்மளுடைய வீடியோஸ்க்கு நிறைய ரீச் கிடைக்கும். அதனால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து ஐகார்டு போட மாட்டேங்க. இப்போ நானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுடையது நான் வந்து ஒரு அதுலேருந்து தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. அதில் நான் பார்த்தேன். பட் எனக்கு ப்ராப்பரான வீடியோ வந்து எங்கேயுமே நான் நிறைய சேனலில் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். எங்கேயாவது எனக்கு ஐகார்டு போட்ட சேனல் எனக்கு தேவையாக இருந்தது இந்த வீடியோ போடுறதுக்காக. ஆனால் எனக்கு அப்படி சேனலே கிடைக்கல. நிறைய பேர் நீங்கள் வந்து ஐகார்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு இது ஐகார்டோட என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐ திங்க் இதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸில் கண்டிப்பாக ஐகார்டு யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஐகார்டு யூஸ் பண்ணால் உங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் வர சான்சஸ் இருக்குது, இன்னும் வியூஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஐகார்டு இனிமேல் போட ஆரம்பிக்குங்க. ஓகேவா? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் டிப்ஸ் மற்ற என்டர்டெயின்மெண்ட்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.